நாங்க கிளம்பிட்டோம். டெஸ்டிங் வந்துட்டோம். ஹலோ ஷின்சான், இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடக்குதுல்ல, அதுல நீயும் கலந்துக்கிறியா? எங்க ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேல நான் இல்லாமலையா? ஹே, வாட் ஆர் யூ டாக்கிங் யூ ஓல்ட் உமன்? ஷின்சான், பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. அதை விட மிட்சி, நான் சொல்ல போறதை கேட்டா ஷின்சானே ஜாலி ஆயிடுவான். என்னது என்ன குஷிப்படுத்துற மாதிரி ஒரு மேட்டரா? அப்ப சீக்கிரம் சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேல நடக்கிற காம்படிஷன்ல நீ ஜெயிச்சிட்டா ஒரு வருஷத்துக்கான சாக்கோபியை உனக்கு ஃப்ரீயா தருவோம். ஆஹா, பாட்டி அக்கா, சூப்பர் மேட்டர் சொல்லிருக்கீங்க நீங்க. அந்த சாக்கோபியை எப்படி இந்த சின்சான் ஜெயிக்கிறான்னு மட்டும் பாருங்க. ஆஹா, ஷின்சான் மட்டும் இதுல ஜெயிச்சிட்டானா ஒரு வருஷத்துக்கான சாக்கோபியோட காசை நான் மிச்சம் பிடிச்சிருவேன். ஐயே, மிட்சி, இங்க வந்து உன்னோட சேவிங்ஸ் ஐடியாவை ஆரம்பிச்சிட்டியா? இப்ப அடுத்ததா கேட்டகரியை செலக்ட் பண்ண சொல்றாங்க. அதாவது இப்ப நம்மளுக்கு என்ன மாதிரி கேம் விளையாட பிடிக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எடுத்தோனே 500 மீட்டர் ரேஸ் தான் செலக்ட் பண்ணேன். ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிட்சி ஷின்சான் கிட்ட ஏதோ சொல்லணுமா, அதை கேட்டுட்டு போயிடுவோம். ஷின்சான், நீ விடாமுயற்சியோட ஓடணும், ஓகேவா? ரைட், விடுங்க தாய்க்குளமே, அப்படியே செஞ்சிருவோம். நொஹாரா ஃபேமிலி ஃபயர். அட இங்க பாருப்பா, நம்ம நண்பன் கசாமா நிக்கிறான். என்ன கசாமா, என் மேல அவ்வளவு பாசமா? ரன்னிங் ரேஸ்ல கூட என்ன பெரிய மனசு இல்லாம என் பக்கத்துல வந்து நிக்கிற பாத்தியா? சரி கசாமா, இப்ப நம்ம ஓடலாமா? ஓடிக்கிட்டு இருக்கும் போது போர் அடிக்கும்ல, அதனால என் நண்பன் கசாமாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாட போறேன். கணங்கத்தைக்கு கழுத்துல வெள்ள நண்பன் கசாமா ரொம்ப நல்ல புள்ள, என்னால யாருக்குமே